சீன வியாபாரத்தை படுத்துவிட வைத்த இந்தியா, பிரம்மோஸ் வாங்க கியூவில் நிற்கும் 18 நாடுகள். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் ஏவுகணை முக்கிய பங்காற்றியது. இது பாகிஸ்தானுக்கும் அதன் பின்னணியில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் ஒரு வெளிப்படையான எச்சரிக்கையாக இருந்தது. இந்த தாக்குதலில் பிரம்மோஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பயன்பாடு இந்தியாவின் துல்லியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளும் திறனையும் பல்தரப்புகளில் தாக்கம் செலுத்தும் சாமர்த்தியத்தையும் உலகுக்கு எடுத்துக்காட்டியது. பிரம்மோஸ் ஏவுகணை இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பாகும். இது நிலத்தில், வானில் மற்றும் கடலில் இருந்து ஏவக்கூடியது. அதிவேகமானது, சூப்பர்சானிக் மேக் 3, துல்லியமான தாக்குதல், குறைவான பிழை விகிதத்தில் இலக்குகளை அச்சுறுத்தும் திறன், பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையின் முதன்மை சோதனை 2001ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி நடைபெற்றது. அதன்பின் பல்வேறு தரம் உயர்த்தப்பட்ட பதிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ளது மேம்படுத்தப்பட்ட பதிப்புகளில் ஒன்று. 290 முதல் 800 கிலோமீட்டர் வரை தூரம் தாக்கக்கூடியது. 200 முதல் 300 கிலோகிராம் வரை வெடிப்பொருட்களை ஏற்றக்கூடியது. குறைந்தபட்சம் 10 மீட்டர் உயரத்தில் பறந்து இலக்குகளை தாக்கக்கூடியது. 15 கிலோமீட்டர் உயரம் வரை பறக்கவும் முடியும். பிரம்மோஸ் ஏவுகணையின் வேகம், துல்லியம் மற்றும் தற்காலிக போரியல் நுட்பங்கள் காரணமாக பல நாடுகள் இதை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது. 2022 ஜனவரியில் $375 மில்லியன் ஒப்பந்தத்தில் 3 கடலோர பாதுகாப்பு அமைப்புகள் வாங்க ஒப்பந்தம் செய்தது பிலிப்பைன்ஸ். முதல் அமைப்பு ஏப்ரல் 2024இல் வழங்கப்பட்டது. இரண்டாவது 2025 ஏப்ரலில் எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் உள்ள நாடுகள் இந்தோனேசியாவை பொறுத்தவரை 200 முதல் 350 மில்லியன் மதிப்பிலான மேம்பாட்டு பதிப்புகளை வாங்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. வியட்நாம் தங்கள் நாட்டின் இராணுவம் மற்றும் கடற்படைக்கு $300 மில்லியன் ஒப்பந்தத்தை திட்டமிட்டுள்ளது. மேலும் மலேசியா சுகாய் Su-30 MKM போர் விமானங்கள் மற்றும் கெடாக் வகை யுத்த கப்பல்களுக்காக பிரம்மோஸ் ஏவுகணைகளை பரிசீலித்து வருகிறது. தாய்லாந்து, சிங்கப்பூர், புரூனே இந்த நாடுகள் பிரம்மோஸ் மீது ஆர்வம் தெரிவித்துள்ளன. பேச்சுவார்த்தை நிலுவையில் உள்ளது. பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, வெனிசுலா கடலோர பாதுகாப்புக்காக மற்றும் கடற்படை பயன்பாட்டுக்காக பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க விரும்புகின்றது. எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஓமன், மேற்கு ஆசிய நாடுகள் சில பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க நிலையில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா, பல்கேரியா போன்ற நாடுகளும் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பிரம்மோஸ் ஏவுகணை தற்போது இந்தியாவின் மிக வேகமான ஏவுகணை. இது இன்று இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் நம்பிக்கையான ஆயுதமாக மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் பரிசீலிக்கப்படும் ஒரு உன்னத ஆயுதமாகவும் திகழ்கிறது. இதனால் சீனாவின் ஆயுத வியாபாரம் கிட்டத்தட்ட படுத்துவிட்டது.